ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி கிர்னி பழம் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டாக அரிஞ்சிட்டு சதை எப்படி எடுக்கலாம், எப்படி விதை எடுக்கலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் ரெண்டாக அரிஞ்சிட்டேங்க. நான் வாங்கும்போது காயாக இருந்துச்சு. இப்போ நல்லா பழுத்துருச்சு. அதனால தான் நான் ஜூஸ் போட போகிறேன். இப்போ இந்த விதையெல்லாம் அப்படியே எடுத்துப்போம். எடுத்து ஒரு கிணத்துல போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, விதையை எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த விதையை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி அம்மா எடுத்து வைப்பாங்க. நாங்கள் கழுவிட்டு வெயிலில் காய வச்சு டைம் பாஸ்ன்னு சொல்லி சாயந்தர டைமில் உட்காந்து கொறிச்சிட்ருப்போம். ஆனால் இப்போ இது விதையை தனியாகவே பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது ஒன்று ஒன்றா நாங்கள் சாப்பிடுவோம். அது ஒரு மலரும் நினைவுகள். இப்போ இந்த சதையை அப்படியே இந்த கரண்டிலே அழகாக எடுத்துடலாங்க. நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வரும் பாருங்க. எப்படி எடுக்கலாம், அழகாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் ஜூஸ் போடுறதுக்கு காட்டுறேன். இப்போ எப்படியே இந்த கரண்டிலே பார்த்திங்கன்னா அழகாக ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி எடுத்துடலாம். கிர்னி பழம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அழகாக எப்படியே எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அந்த பழம் சாறு ஜூஸ் போகிறதுக்கு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான். நல்லா க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு சதை இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ வாங்க ஜூஸ் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம். நான் ஒரு பாத்திரத்தில் இந்த சதையை எடுத்துகிட்டு போட்டுட்டேன். அடுத்து நான் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எப்படி போட்டு அடிக்கலான்னு பார்ப்போம். ஜாரில் எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டாச்சு. அடுத்து நாட்டு சர்க்கரை இதிலே போட்டுப்போம். நீங்கள் இனிப்பு தூக்கலாக வேணுன்னா கூட ஒரு 50 கிராம் கூட போட்டுங்க. இதில் இதை நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா அடித்தாச்சுங்க. அடுத்து இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிப்போம். நீங்கள் நிறைய 2 பழம் அப்படி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு டம்ளர் கூட ஊற்றிங்க. நான் தண்ணி ஊற்றாத திக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு அடி அடிச்சிடலாம். ஜூஸ் நல்லா அடித்தாச்சு. இனி ஊற்றிடலாம், சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதிலே ஊற்றிப்போம். கிர்னி பழ ஜூஸ் ரெடி. இதிலே பாதாம் நட்ஸ் எடுத்து போட்டுப்போம். உங்களுக்கு பிடிச்சத என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுங்க நீங்கள் தாராளமாக. அவ்வளோதான். இந்த கிர்னி பழ ஜூஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.